அனைவருக்கும் காலை வணக்கம். இறை இயேசுவில் பிரியமான சகோதரத்துவமே, உடல் ரீதியான துயரங்கள் 7 படிநிலைகளை நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எப்படிப்பட்ட துயரத்தை அனுபவிக்கிறவங்க பாக்கியவான்களா இருப்பாங்க. துயருருவ பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் அடைவர். மத்தேயு எழுதிய நற்செய்தி இயல் 5 இறை சொற்றொட 4 சொல்லப்படுது. அப்ப எப்படிப்பட்ட துயரத்தை அனுபவிச்சா நம்ம பாக்கியவான்களா ஆகலாம் அப்படிங்கறது தான் நம்ம இனிமேட்டுக்கு நம்ம பார்க்க போறோம். அதுல முதல் இது என்ன அப்படின்னா, இயலாமை குறித்த பாவம் துயரம் இல்லை அப்படின்னா பாவத்தை குறித்த துயரம் அப்படிங்கிறது நம்மள்கிட்ட இருக்கணும். அந்த பாவத்தை குறித்த துயரம் இல்லை அப்படின்னா அங்க மனம் திரும்புதல், மன வருந்துதல்ங்கிறது இருக்காது. அது இல்லை அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா மனம் திரும்பி வாழ முடியாது. அது ரொம்ப கஷ்டம். அப்ப யோவான் எழுதிய நற்செய்தி இயல் 14 இறை சொற்றொடர் 6 என்ன சொல்லுது அப்படின்னா, நானே வழியும் உண்மையும் உயிரும், என் வழியா என்று எவனும் பரம தந்தையிடம் வருவதில்லை அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த பரம தந்தைகிட்ட போகணும்னா எப்படிப்பட்ட பாவத்தை எல்லாங்க நம்ம விட்டுட்டு வாழணும். அததான் புனித சின்னப்பர் கலாத்திற்கு எழுதிய திருமுகத்துல சொல்லியிருக்கிறாரு. இயல் 5 இறை சொற்றொடர் 19 ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சுனியம், பகைமை, சண்டை, சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவேறி, களியாட்டம் முதலியவை ஆகும். இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறையாட்சியை உரிமை பெறாக அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதையே இப்போதும் மீண்டும் சொல்கிறேன். அப்ப இந்த மாட்டமான பாவத்தை நம்ம விட்டுட்டு வர்றதுக்கான முயற்சியை இந்த தவக்காலங்கள்ல எடுக்க நாம அழைக்கப்படுறோம். புனித பேதுரு எப்படி இயேசுவை மும்முறை மறுதளிச்சிட்டு மனம் வருந்தி மனம் கசிந்து அழுது மனம் திரும்பி வாழ்ந்தாரோ, இன்னைக்கு எப்படி திருச்சபையின் தலைவரா அவரை முதல் தலைவரா அவரை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு எல்லாரும் அவரை பின்பற்றி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமோ, அதே போல நாமளும் மனம் வருந்தணும். எதை குறிச்சு? நம்மளை குறிச்சு இல்லை, நம்மளுடைய பாவத்தை குறித்து இந்த தவக்காலங்கள்ல நம்ம மனம் வருந்தணும். அப்படின்னா நம்ம இயேசுனுடைய பாதைகளை போகிறதுக்கு நம்ம தகுதி உள்ளவர்களா பாக்கியவான்களா ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆக இன்றைய தீர்மானம் என்ன அப்படின்னா, பாவத்தை குறித்து மனம் வருந்தி வாழ்வேன். பாவத்தை குறித்து மனம் வருந்தி வாழ்வேன். ஜெபம். இயேசுவே, என்னுடைய பழைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்த்து என்னுடைய பாவத்தை நான் நினைத்து மனம் கசிந்து உம்மிடம் வருந்த எனக்கு வரம் தாரும். ஆமேன்.